நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கடும் காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண தொகை தொடர்பில் திருப்தி அடைய முடியாது, அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிப்பு. குழாய் மூலம் மசகி எண்ணெயை தரைக்கு கொண்டு வரும் செயற்பாடு ஆரம்பம். பழமையான குழாயை பயன்படுத்தப்படுவதாக தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டு. பண்டாரவளி உமாஓய திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில். செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு இடையூறு. ஜெர்மன் 4வது தடவையாக உலகக்கிண்ண கால்பந்தாட்ட சாம்பியன் ஆனது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக மஹல ஜயவர்தன அறிவிப்பு. மேலும் பல உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டுச் செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் பிரசாந்த் ராஜ் மற்றும் சந்திரிகா ஆறுமுகம். நன்றி அருண். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். பலத்த காற்றுடனான சீரற்ற வானிலை காரணமாக சுமார் 1057 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை 52 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். கடும் காற்றினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இதுவரையில் 2 உயிரிழந்துள்ளனர். பலத்த காற்றுடனான வானிலை காரணமாக பதுளை, நுவரெலியா, ரத்தனபுரி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் 1245 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம், ஸ்ராவஸ்திபுர, திம்ரி கடவல பகுதியில் தென்னை மரம் ஒன்று வீழ்ந்ததில் 33 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று பகல் 12:15 மணியளவில் ஏற்பட்ட கடும் காற்றின் போது இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கே கடும் காற்று காரணமாக அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பதுளை, ஹல்தமுல்ல மற்றும் வெளிமட ஆகிய பிரதேசங்களில் 80 பாடசாலைகள் கடும் காற்று காரணமாக இன்று மூடப்பட்டன. மாவட்டத்தில் 545 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். பலாங்கொட, இம்புல்பே பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஹல்பே மற்றும் வெஹரகுட பிரதேசத்தில் 300 வீடுகள் கடும் காற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அங்கு மின் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் பலாங்கொட, வெஹரகுட வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம்களில் இடம்பெயர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தின் பயிற்சிக நிலங்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. வெளிமட, திமுதுகம பிரதேசத்தின் வீடு மற்றும் விகாரைகள் பலவும் பலத்த காற்று காரணமாக சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். காற்றினால் சேதமடைந்த வீடொன்றுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் நஷ்டஈடாக வழங்கப்படும். பல வருடங்களாக வழங்கப்படும் இந்த நட்டஈட்டு தொகை போதுமானதா என நியூஸ் ஃபர்ஸ்ட் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் வினவியது. முன்பு வீடு சேதமடைந்தால் 50,000 வழங்கப்பட்டது. தற்போது 1 லட்சம் ரூபாய் வழங்குகின்றோம். ஒரு மரணத்துக்காக 15,000 என்பது போதுமானதல்ல. ஆகவே அந்த தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். இது தொடர்பில் அமைச்சரவைக்கும் நிதி அமைச்சுக்கும் அறிவித்துள்ளோம். ஜனாதிபதியின் அவதானத்தை பெற்று இந்த தொகையை அதிகரித்துக் கொள்ள நான் முயற்சிப்பேன். சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்ற வகையில் குறித்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்காமைக்கான காரணம் என்ன? நிதியமைச்சரிடம் அனுமதி கோரியுள்ளோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை. திரைசேரி அதற்கான நிதி ஒதுக்கீடு வழங்கவில்லை. இந்த தொகை தொடர்பில் நான் திருப்தி அடைய மாட்டேன். கட்டாயமாக இந்த தொகை அதிகரிக்கப்பட வேண்டும். பலத்த காற்று தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்பில் இன்றைய தினம் கடும் காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் நாட்டில் தற்போது நிலவும் பலத்த காற்றுடன் கூடிய வானிலை இன்றைய தினம் குறைவடையலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் கூறியது. கடும் காற்றினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் நுவரெலியா மாவட்டத்தில் 1215 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் 4 தற்காலிக முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவித்தார். இந்த தற்காலிக முகாம்களில் 55 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 210 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனை தவிர 313 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் டிபிஜி குமாரசிறி குறிப்பிட்டார்.
அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் சுட்டிக்காட்டினார். நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பனிமூட்டம் நிலவுகின்றமையால் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக வலப்பனை கல்வி வலயத்திற்குட்பட்ட ராகல தமிழ் மகா வித்தியாலயமும் டிபி ஹேரத் பாடசாலையும் இன்று மூடப்பட்டன. ராகலை தமிழ் வித்தியாலயத்தின் கட்டடத்தின் 2 வகுப்பறைகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக பாடசாலை அதிபர் குறிப்பிட்டார். பாடசாலையினுடைய பிரதான மண்டபங்களில் ஒன்றிலே தரம் கற்கின்ற மாணவர்களை கொண்ட அந்த வகுப்பறை கட்டிடம் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இவ்வாறு ஏற்பட்ட சேதங்களினுடைய பெறுமதி ஏறக்குறைய 13 லட்சம் என அனுமானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ராகலை, கோனபோக்க, சினரத்புர ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 குடும்பங்களைச் சேர்ந்த 65 பேர் சினரத்புர பௌத்த விகாரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சினரத்புர கிராம உத்தியோகத்தர் தெரிவித்தார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் வீசிய பலத்த காற்றினால் கிருஷ்ணபுரம் பகுதியில் உள்ள பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு வீசிய பலத்த காற்றினால் சில வர்த்தக நிலையங்களும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ந்தும் பலத்த காற்று வீசி வருவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணியை தோற்கடித்த ஜெர்மனி அணி சாம்பியன் மகுடத்தை சூடிக்கொண்டது. 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டி 4வது தடவையாகவும் உலக கிண்ணத்தை ஜெர்மனி வெற்றி கொண்டுள்ளது. உலகின் தலை சிறந்த பொப்பிசை பாடகியான ஷக்கீரா உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களின் பங்கு பெற்றதுடன் இன்று அதிகாலை உலக கிண்ண கால்பந்தாட்ட இறுதிப் போட்டி ஆரம்பமானது. அர்ஜென்டினா மற்றும் ஜெர்மனி ஆகிய அணிகள் சுமார் 28 வருடங்களுக்கு பின்னர் இறுதிப் போட்டிக்காக களமிறங்கியிருந்தன. எவ்வாறாயினும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த இரு அணிகளும் எந்த ஒரு கோலையும் போடவில்லை. இந்த நிலையில் ஜெர்மன் அணியின் முன்னணி வீரரான மாரியோ கட்சன் மேலதிகமாக வழங்கப்பட்ட நேரத்தின் 11வது நிமிடத்தில் தனது வெற்றி கோலை பதிவு செய்தார். தென்னாப்பிரிக்க நாடொன்றில் உலக கிண்ண சாம்பியன் பட்டத்தை வென்றெடுத்த முதலாவது ஐரோப்பிய அணியாக ஜெர்மனி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதுடன் 4வது தடவையாகவும் ஜெர்மனி அணி மகுடம் சூடிக்கொண்டது. போட்டியில் திறமையான கோல் காப்பாளருக்கான கோல்டன் கிளப்ஸ் என அழைக்கப்படும் தங்க கையுறையை ஜெர்மனியின் மானுவல் நோஹார் பெற்றுக் கொண்டார். இந்த போட்டிகளில் மிக திறமையான வீரருக்கான தங்கப்பந்து அர்ஜென்டினா கால்பந்தாட்ட அணி தலைவர் லியோனல் மெஸ்ஸி வசமானது. அதிக கோல்களை பதிவு செய்த வீரருக்கான கோல்டன் பூட் எனப்படும் தங்க காலணியை கொலம்பியாவின் ஹாமிஸ் ரோட்ரிகேஸ் பெற்றுக் கொண்டார். முன்னோக்கி சென்று சவால்களை எதிர்கொள்வதற்கு முயற்சிக்கின்ற போதிலும் அதற்கான வலு இல்லாத திறமையான வீரர்களை நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய இலங்கையின் முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சி நேற்று நிறைவடைந்தது. ஹொரணை வித்யாரத்ன கல்வியற் கல்லூரியின் பானுக ஜெயம்பதி சூப்பர் ஃபைட்டர் கிண்ணத்தை சுவீகரித்தார். சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கோதாவின் பிரபல வீரராக கண்டி வித்யார்த்த கல்லூரியின் இசங்க சஞ்சய தெரிவு செய்யப்பட்டார். இரண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் குத்துச்சண்டை கோதாவில் தங்கப் பதக்கம் வெற்றி கொள்ளும் கனவை நனவாக்கும் நோக்கில் MTV MBC ஊடக வலையமைப்பு நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் MAS ஹோல்டிங் நிறுவனத்தினால் சூப்பர் ஃபைட்டர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை போட்டி ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் நேற்று நடைபெற்றது. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற 8 வீரர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டுத் துறையைச் சார்ந்த பெருந்திரளானோர் ஸ்டைன் கலையகத்திற்கு வருகை தந்திருந்தனர்.
இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய அனுபவங்களை சேர்க்கும் வகையில் சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கோதாக்கள் சர்வதேச தரத்திலான குத்துச்சண்டை மேடையில் நேற்றைய தினம் நடைபெற்றன. 15,000க்கும் அதிகமான வீரர்களுக்கு மத்தியில் குத்துச்சண்டை இறுதி கோதாவிற்கு தகுதி பெற்ற 49 கிலோகிராம் எடைப்பிரிவுக்கு கீழான கோதாவில் கண்டி வித்யார்த்த கல்லூரியின் இஷாங்க சஞ்சய் வெற்றி பெற்றார். 52 கிலோகிராம் எடைப்பிரிவில் தெல்தொட்ட கல்யாணி பிரதீப பிரிவினாவின் புத்திக்கு மடராம் வெற்றியை தன்வசப்படுத்திக் கொண்டார். ஹாரண வித்யார்த்த கல்வியற் கல்லூரியின் பானுக ஜாம்பதி 56 கிலோகிராம் எடைக்குட்பட்ட கோதாவில் வெற்றி பெற்றார். 60 கிலோகிராம் எடைப்பிரிவில் ஹாரண வித்யார்த்த கல்வியற் கல்லூரியின் சந்தீப் சமரசிங்க வெற்றி ஈட்டினார். மிகவும் பின்தங்கிய பகுதியிலிருந்து வருகை தந்த இந்த குத்துச்சண்டை வீரர்களால் இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தை வெற்றியிட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நிறுவனம் என்ற ரீதியிலும் இளைஞர் என்ற ரீதியிலும் இந்த வீரர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவித்து முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி இலங்கைக்கு வெற்றி பெற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ශ්‍රී ලංකාවට කවදාහරි ජයග්‍රහණයක් ගේන්නේ. ක්‍රීඩාවයි කැපිටල් මහරජා සංවිධානය අතර තියෙන සම්බන්ධය ගැන குறிப்பாக 80ஆம் ஆண்டுகளில் கிரிக்கெட் விளையாட்டுகளில் மைக்கேல் திசேரா, நீல் சண்முகம், துலிப் மெண்டிஸ், சிதத் வெத்தமுனி, அசந்த் டி மெல் ஆகிய விளையாட்டு வீரர்கள் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திலேயே பணியாற்றினார்கள். அந்த காலத்தில் கிரிக்கெட் விளையாட்டு என்பது ஒரு தொழில் முறையாக கருதப்படவில்லை. 70ஆம் 80ஆம் ஆண்டுகளின் பின்னர் கிரிக்கெட் விளையாட்டை தொழில்துறையாக கருதி மிகவும் சிறந்த முறையில் விளையாடி வருகின்றனர். அதே விடயத்தையே எம்மால் குத்துச்சண்டை கோதாக்களுக்கும் வழங்க வேண்டியுள்ளது என நான் நம்புகின்றேன். අද අපිට පේනවා ක්‍රිකට් ක්‍රීඩකයන් වෘත්තීමය වශයෙන් ඉතාමත්ම දියුණු අන්දමට ක්‍රිකට් ක්‍රීඩා කරනවා. අන්න ඒ පන්නරේ තමයි මම හිතන්නේ අද බොක්සිං ක්‍රීඩාවට අපිට දෙන්න පුළුවන් වෙලා තියෙන්නේ. අපි මේ ප්‍රොෆයිල්ස් වල දැක්කා මේ බොක්සිං ක්‍රීඩකයන් එන ඉතාමත්ම දුෂ්කර පරිසරය. ඒ වගේ ක්‍රීඩකයට ඇයි බැරි ලෝක පදක්කමක් දිනලා ෆ්ලොයිඩ් මේවෙද නැත්නම් මැනි පකවා වගේ ඉතාමත්ම දක්ෂ ඉතාමත්ම ලෝක ප්‍රකට ක්‍රීඩකෙක් වෙන්න බැරි ඇයි අපේ ලංකාවේ තරුණෙක්ට. අන්න ඒ පොරොන්දුව තමයි අද කැපිටල් මහරජා සංවිධානය මුළු මහත් ශ්‍රී ලංකාවට දෙන්නේ. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் ஆரம்பமான சூப்பர் ஃபைட்டர் இறுதி கோதாக்கள் வெற்றியாளரை தெரிவு செய்ததுடன் நிறைவு பெற்றது. சிறந்த தோல்வியாளராக கொழும்பு ராயல் கல்லூரி வீரரான கிருஷ்ணமேனன் சிந்துஜன் தெரிவு செய்யப்பட்டார். சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கோதாவில் மக்களது விருப்பு வாக்குகளினால் கண்டி வித்யார்த்த கல்லூரியின் இஷாங்க சஞ்சய் தெரிவு செய்யப்பட்டார். சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கோதாவின் அதி சிறந்த திறமையை வெளிப்படுத்திய வீரராக ஹரண வித்யார்த்த கல்வியற் கல்லூரியின் பானுக ஜாம்பதி தெரிவு செய்யப்பட்டார். විද්‍යාලයට හිමිවන රුපියල් මිලියනයක චෙක් පත ලබා ගැනීම සඳහා சூப்பர் ஃபைட்டர் இலங்கையின் முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சியை முழுமையாக பார்வையிட www.newsfirst.lk என்ற நமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். வலிவடக்கு நகுலேஸ்வரம் பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணியை சுவீகரிக்க காணி அளவையாளர்கள் வருகை தந்ததாக தெரிவித்து அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் காங்கேசன்துறை வீதியில் ஒன்று கூடி எதிர்ப்பை வெளியிட்டனர். வலிவடக்கில் நகுலேஸ்வரம் பகுதியில் 35 குடும்பங்களுக்கு சொந்தமான 183 ஏக்கர் காணியை சுவீகரிக்க மூன்றாவது முறையாகவும் இன்று காணி அளவியலாளர்கள் வருகை தந்ததாக குறிப்பிட்டு அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் காங்கேசன்துறை பிரதான வீதியில் ஒன்று கூடியிருந்தனர். சம்பவத்தை அறிந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் உள்ளிட்டோர் கடற்படை முகாமின் முன்னால் திரண்டனர். கீரிமலை கடற்படை முகாமின் முன்னால் இவர்கள் கூடியிருந்த வேளையில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை அளவையிட காணி அளவியலாளர்கள் அழைத்து செல்லப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இடம்பெயர்ந்த நிலைமை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியாது, தங்களுடைய சொந்த நிலங்கள் பறிபோவதையும் தங்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமையில் உள்ளார்கள். இந்த நேரத்தில் தங்களுடைய காணிகளை மீண்டும் தர வேண்டும் என்றும் அதே நேரத்தில் தங்களுடைய ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைமையில் இருந்த நிலைமையிலும் இன்றும் இவ்வாறான நிலைமையில் மூலம் மக்கள் தங்களுடைய நிலங்களை செல்ல முடியாத அவலனுடையுடன் கவலையுடன் இன்று திரும்பிச் செல்கின்றார்கள்.
அதை அவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்திட வேண்டும் என்ற சிந்தனையோடு இங்கே மக்கள் தங்களுடைய காணி உறுதிகளோடு இங்கே திரண்டிருந்த பொழுதும் அவர்கள் உயர் பாதுகாப்பு பிரதேசங்களின் ஊடாக அந்த இடங்களுக்கு சென்று அங்கே அளந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். மீண்டும் வடக்கு மாகாணத்துக்கு ஆளுநர் அவர்கள் சந்திரசேகரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் அவர் பல நடவடிக்கைகளை தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் மீண்டும் அவர்களை எங்களுடைய வடக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் அவரை விலத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தும் ஜனாதிபதி சம்மதம் தெரிவித்திருந்த நிலையிலும் மீண்டும் அவரை போட்டு இப்படியான காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகளுக்கு அவர் உறுதுணையாக இருக்கின்றார். அதே போன்று இன்னொன்றை நாங்கள் குறிப்பிட வேண்டும். எங்களுடைய இந்த தமிழ் மக்களின் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா கூட இவ்வளவு காணி சுவீகரிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அமைதியை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார். அவரும் இதுக்கு உடந்தையாக இருக்கிறார் என்று தான் நாங்கள் கருத வேண்டிய தேவை இருக்கிறது. ஆண்டிலிருந்து இடம்பெயர்ந்து இருக்க இடம் இல்லாமல் வேறு இடங்கள்ல இருந்து கரைச்சல் பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ முறை வந்து இங்கே வேலை கேட்டால் தாங்களுக்கு இப்போ விட முடியாது, கடிதம் தரங்கன்னு சொல்லி எங்களுக்கு கரைச்சல் எடுத்துட்டு இருக்கணும். எங்களுக்கு அப்படியும் இந்த எங்கட நிலத்தை விட்டு தர சொல்லி தான் நாங்கள் மாண்டாட்டாமவே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கும் வந்து கேட்குற நேரம் முடியாது மேலிடத்தை கேட்கணும் என்று எங்களுக்கு சாட்டு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பினோம். காணிகளை நாங்கள் காலங்காலமாக இருந்த காணிகள் எங்களோட உறுதியே இருக்குது. எத்தனை வருஷத்துக்குரிய சொந்தமான உறுதியெல்லாம் இருக்குது. மற்ற சோள வரி கட்டி இருக்கிறோம், ஆதி காலத்திலேருந்து கட்டி இருக்கிறோம், கரண்ட் பில் கட்டி இருக்கிறோம், இதெல்லாம் கட்டி இருக்கிறோம். எங்களோட காணியை விட்டு தரணும். நாங்கள் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. நாங்கள் வாடகை வீடுகளில் வாடகை காணிலாம் இருக்கிறோம். அப்போ சொந்த காணியாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். இதேவேளை இந்த விடயம் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரியவிடம் வினவியது. காங்கேசன்துறை துறைமுகத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தமக்கு காணிகள் தேவைப்பட்டமையினால் தாம் காணி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்து சட்ட விதிகளுக்கு அமைவாக காணி அளவீட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த அளவீட்டு நடவடிக்கைகள் எந்த வகையிலும் சட்ட விதிகளை மீறி முன்னெடுக்கப்படவில்லை எனவும் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு கூறினார். மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ள இடமாற்றத்தை ரத்து செய்ய கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஏறாவூர்பற்று பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொது நிர்வாக அமைச்சின் பணிப்புரைக்கமைய உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் கடந்த 11ஆம் தேதி தொலைநகல் மூலம் இந்த இடமாற்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனினும் இந்த இடமாற்றம் முறைகேடானது எனவும் அரசியல் பின்னணி காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். என்ன காரணம் மாத்திர முஸ்லிம்களை வேறுபாடு பார்க்காம வேலை செய்யறவர், இரவு காலத்தை எங்களுக்கு மக்களுக்கு வேலை செய்யறவர், என்ன காரணம் எங்களுக்கு இப்ப இதுல கூறணும். அவருக்கு கீழ் உள்ள பிரிவுகளில் ஏதாவது ஒரு உறுப்பினர், அதாவது அரசாங்க உறுப்பினர் பிழைவிடும் பட்சத்தில் கூட அதை உடனே இனங்கண்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சிறந்த ஒரு தலை சிறந்த அதிகாரியாக திகழ்கின்றார் எங்கள மதிப்புக்குரிய உதயசிறிதர் டிஎஸ் அவர்கள். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும் வருகை தந்தனர். மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் கிரிதரனும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்தார். குறித்த இடத்துக்கு வருகை தந்த மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் ஆர்ப்பாட்டக்காரர்களால் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சின் மூலம் அமைச்சின் செயலாளரினுடைய கடிதம் மூலமாக இந்த இடமாற்றம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதன்படியே அரசாங்க அதிபர் அதனை செயற்படுத்த வேண்டியவர் என்ற சூழ்நிலையில் இந்த இடமாற்றத்திற்குரிய கடிதத்தை வழங்கியிருந்தார். மற்றும் உங்களுடைய கோரிக்கை அடங்கி இந்த கடிதம் அரசாங்க அதிபரிடம் நான் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. அரசாங்க அதிபர் இது தொடர்பாக தன்னுடைய முடிவினை அமைச்சினுடைய செயலாளர் பொது நிர்வாக அமைச்சினுடைய செயலாளருக்கு இன்று அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பின்னர் மேலதிக அரசாங்க அதிபரால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வெளிமடு டைரபா பிரதேசத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஈரான் அரசாங்கத்தால் வெளிமடு டேம் சைட் பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படும் உபாஓயா திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களால் இன்று இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது.
உமாஓயா திட்டத்தில் பணிபுரியும் தமக்கான கொடுப்பனவுகள் உரிய முறையில் வழங்கப்படாமை மற்றும் மேலும் பல அடிப்படை வசதிகள் நிவர்த்தி செய்யப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 3 தடவைகள் இவ்வாறு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்த போதிலும் தமக்கான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படாமையினால் இன்றைய தினமும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களது ஊழியர்கள் தூசிலையும் மண்ணிலையும் சரியான கஷ்டமா சாப்பாடு இல்லாம ஒரு டாய்லெட் வசதி இல்லாம சரியான கஷ்டத்தில் அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. எங்களது சம்பளம் நாளாந்தம் குறைதே ஒழிய எப்பவுமே கூடுனதில்லை. எங்களது பேசிக் சம்பளம் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சு கொண்டு வருது. எங்களோட ஓட்டியை வெட்டுறாங்க. நாளாந்தம் லீவ் எடுத்தா அதுக்குரிய இதுகளையும் கொடுக்குறாங்கல்ல. எங்களுக்கு நாங்க சரியான கஷ்டத்துல இருக்கோம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஹாப்புத்தலை தொழில் திணைக்களத்திற்கு சென்று தமது முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். இதற்கமைய குறித்த இடத்திற்கு ஹாப்புத்தலை தொழில் திணைக்கள அதிகாரிகள் சென்று ஈரான் நாட்டு பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது இந்த சம்பவத்தை ஒளிப்பதிவு செய்ய சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் உள்ளிட்ட ஊடகவியலாளர்களுக்கு அதிகாரிகளினால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். அதன் பின்னர் தொழில் அதிகாரிகளுக்கும் தொழில் வழங்குனர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த விடயம் தொடர்பில் ஹாப்புத்தலை தொழில் திணைக்களத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ஊழியர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதில் தமக்கு பூரண தெளிவில்லை எனவும் தெளிவினை பெற்றுக் கொண்டதன் பின்னர் கொடுப்பனவுகள் கிரமமாக வழங்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்ததாக தொழில் திணைக்களம் தெரிவித்தது. எவ்வாறாயினும் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு எதிர்வரும் தினங்களில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தமது திணைக்களம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். அதற்கமைய நாளை முதல் தாம் பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்ததாக ஹாப்புத்தலை தொழில் திணைக்களத்தினர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினர். வவுனியா நகரசபையின் சிற்றூழியர்கள் மீண்டும் காலவரையறையற்ற பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வடமாகாண சுகாதார அமைச்சர் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அதிகாரிகளால் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்தே இந்த போராட்டம் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய 7 சிற்றூழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி வவுனியா நகரசபை சிற்றூழியர்கள் கடந்த 30ஆம் தேதி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். வடமாகாண உள்ளூராட்சி மன்றங்களில் ஆளணி அதிகரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை அரசு பொது ஊழியர் சங்கத்தின் ஆதரவுடன் இடம்பெறும் இந்த போராட்டத்தில் வவுனியா நகரசபையில் பணியாற்றும் அனைத்து சிற்றூழியர்களும் நியமனம் கிடைக்காத சாரதிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி வடமாகாண சுகாதார அமைச்சர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடி 11ஆம் தேதிக்குள் 3 கொண்ட விசாரணை குழு அமைத்து நியமனங்கள் குறித்து ஆராய்வதாக தெரிவித்திருந்தார். எனினும் இதுவரையில் குழு நியமிக்கப்படவில்லை மற்றும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து மீண்டும் நகரசபை சிற்றூழியர்களினால் காலவரையறையற்ற பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பாக வினவுவதற்கு வடமாகாண சுகாதார அமைச்சருடன் தொடர்பினை ஏற்படுத்த முயன்ற போதிலும் அது பலனளிக்கவில்லை. வடமாகாண முதலமைச்சருக்கு எதிராக வடமாகாண சபையின் பிரதம செயலாளர் விஜயலட்சுமி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த அடிப்படை உரிமை மனுவினை இரு தரப்பினருக்கும் இடையில் சமரசம் மூலம் தீர்த்துக் கொள்ள முடியும் என பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் இதன்போது கூறியுள்ளார். மாகாண சபையின் பிரதம செயலாளரின் அதிகாரங்கள் மற்றும் நியமனம் தொடர்பிலான சட்ட பின்புலம் தொடர்பில் நீதிமன்றத்தினால் இரு தரப்பினருக்கும் கருத்துக்களை எடுத்துக் கூறி தீர்ப்பினை வழங்குவதாகவும் பிரதம நீதியரசர் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்களிலே மாகாணத்துக்கும் மத்திய அமைச்சுக்கும் ஒரு இணக்கப்பாட்டோடு செயற்படக்கூடிய விதமான தீர்வை இந்த வழக்கிலே இருக்கிற கட்சிக்காரரே இணங்கி செயற்பட்டால் என்ன என்று நீதிமன்றம் வினவியது. ஏனென்றால் இந்த விடயங்களை குறித்து ஒரு தீர்ப்பு எழுதாமலே இதனை சரி செய்து கொண்டால் அது எதிர்காலத்துக்கு நன்மையாக இருக்கும் என்று நீதிமன்றம் கருதியது. இரணிமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீரை எடுத்துச் செல்வது தொடர்பாக முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுக்கும் வகையில் மாநாடு ஒன்றை நடத்தவுள்ளதாக இரணிமடு விவசாய சம்மேளனம் தெரிவித்துள்ளது.
இரணைமடுவில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் எடுத்து செல்வது தொடர்பான திட்டம் தொடர்பில் கருத்து முரண்பாடுகள் நிலவி வருகின்ற நிலையில் எதிர்வரும் 19ஆம் தேதி இந்த மாநாடு நடைபெற உள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த புத்திஜீவிகள் மற்றும் கிராம அமைப்புகள் இந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட உள்ளனர். இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீரை எடுத்து செல்லும் திட்டம் தொடர்பாக இந்த மாநாட்டின் போது தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக இரணைமடு விவசாய சம்மேளனம் குறிப்பிடுகின்றது. அதாவது எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், எங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும். இதன் பிற்பாடு மேலதிக மண்டல நீரை அங்கு இருக்கு என்பதை கணக்கீடு செய்யப்பட்டால் மட்டுமே யாழ்ப்பாணத்துக்கு நீர் விநியோகம் சம்பந்தமான உடன்பாட்டை எட்டலாம் என்பது எமது நிலப்பாடு. பூமியை நேசிப்பவர்கள் மரங்களை நாட்ட வேண்டும். ஏனெனில் மரங்கள் பூமியின் காவலர்கள். இயற்கையை அழித்தால் இயற்கையால் நாம் அழிக்கப்படுவோம் என்பதற்கு உலகில் நடந்த பல அனர்த்தங்களும் தர்க்க உதாரணங்களாகும். வடக்கு பனிகள் நிறைந்த பகுதி. வடக்கின் அடையாளமாக விளங்கும் பனைமரங்கள் கடந்த கால யுத்தத்தின் போது பெருமளவில் அழிக்கப்பட்டிருக்கின்றன. கற்பகத்தரு எனப்படும் பனையின் எல்லா பாகங்களும் பல்வேறு வகையிலும் மனித சமூகத்திற்கு பயன்படுகின்றது. வடமாகாணத்தில் உள்ள மக்களின் பொருளாதாரத்தில் பனை முக்கிய இடம் வகிக்கின்றது. பனைகள் சரிந்து காணப்படும் வடமாகாணத்தின் மாவட்டங்களில் முல்லைத்தீவு மாவட்டமும் ஒன்றாகும். இந்த மாவட்டத்திலும் யுத்தம் காரணமாக பெருமளவிலான பனைமரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. யுத்தம் நிறைவடைந்த இன்றைய சூழலிலும் பனைமரங்கள் தொடர்ந்தும் அழிக்கப்பட்டு வருவது மக்களை கவலையடைய செய்துள்ளது. பனைமர வளங்களை பேணுவதற்கான சங்கங்கள் பலவும் செயற்பட்டு வருகின்ற போதும் சட்டவிரோதமாக பனைமரங்கள் அழிக்கப்படும் நடவடிக்கைகள் தங்கு தடையின்றி மேற்கொள்ளப்படுகின்றன. வீட்டு திட்டத்தின் அபிவிருத்தி என்ற பெயரில் நிறைய உற்பத்தி செய்கிற பனை மரங்கள் எல்லாம் அழிவடைந்து கொண்டு வருகின்றது. ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் சும்மா நிற்கிற பனைகள் கூடி நாங்கள் அதையாவது செய்வோம் என்று நம்பி அங்கே போனால் அது நெருப்பு வைத்து அழித்து விடுகிறார்கள். மிகவும் கஷ்டம். அதில் விடும் அந்த பனங்காய்கள் எடுத்து நாங்கள் சில சாப்பாட்டுகளுக்கு மாறி நேரங்கள் கிழங்குகள் போட்டு அதை உற்பத்தி செய்து அதையாவது சாப்பிடுவோம். பனை வளங்களை நெருப்பு வைத்து சிலர் அழித்து வருகிறார்கள். அதில் அறியாத்தன்மையிலான அழிக்கிறார்களோ அதை பற்றி எங்களுக்கு தெரியவில்லை. பனைமரங்களை தரிப்பதன் மூலம் தமது பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் மக்கள் தெரிவிக்கின்றனர். குறுகிய லாபங்களுக்காக பனைமரங்களை அழிப்பதன் மூலம் பிரதேச மக்களின் வாழ்வாதாரமும் இயற்கையும் பாதிக்கப்படுகின்றது. மரங்களை வளர்க்க வேண்டிய சூழலில் மனிதர்கள் அவற்றை அழித்துக் கொண்டிருப்பது மாபெரும் அநீதி என சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சம்பந்தப்பட்டவர்கள் விழித்துக் கொள்வார்களா? இயற்கையை பாதுகாக்க முன்வருவார்களா? இவ்வாறான கேள்வி கணைகள் மக்கள் மத்தியில் தொடர்கின்றன. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இம்முறை புனித ஹஜ் கடமைகளுக்காக சவுதி அரேபிய அரசாங்கம் 2214 இலங்கையர்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளது. எனவே அதற்காக ஹஜ்ஜாஜிகளை தெரிவு செய்யும் போது முறையான செயற்பாடுகள் உள்ளடங்கிய திட்டம் ஒன்றை வழங்குமாறு உயர் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. இது தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்று இடம்பெற்ற போது முறைப்பாட்டாளர்களுக்கும் பிரதிவாதிகளுக்கும் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நானும் ஃபவுசி அமைச்சரும் இணை தலைவர்களாக செயற்படுகின்றோம். மக்கா செல்வதற்கான கோட்டாக்களை நம் இருவருக்கும் சரிபாதியாக எடுத்துக் கொள்ளுமாறு பிரதமர் அறிவித்தல் விடுத்துள்ளார். அதற்கு நான் விருப்பம். அப்படி இல்லை என்றால் அவர் எங்கு வர சொன்னாலும் நான் அங்கு வருகை தந்து பேச்சுவார்த்தை நடாத்தி பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம். இது மக்காவிற்கு செல்வதற்கான ஓர் பிரச்சனை. குழு தலைவர்களை கண்டு அச்சப்பட தேவையில்லை. அவர்கள் வர்த்தகர்கள், நாங்கள் அமைச்சர்கள். நானும் ஃபவுசியும் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள். நாங்கள் சண்டையிடுவதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஹஜ்ஜுக்கு செல்வோரை அழைத்து அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தரவே நாம் செயற்படுவோம். எங்களுடைய ஏஜென்ட்மார்களுக்கு இன்று பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு என்றால் அரசியல்வாதிகளுடைய தேவையானவர்களுக்கு கூடுதலாக கோட்டா வழங்கப்பட்டுள்ளது, சில ஏஜென்ட்மார்களுக்கு குறைய வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தான் எல்லா ஆண்டுகளும் உயர் நீதிமன்றத்தால் தான் நாங்கள் எங்களுடைய நியாயத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இது உண்மையிலே நல்ல ஒரு காரியம் அல்ல என்று கேட்டால் இது புனிதமான ஹஜ்ஜி. உண்மையிலே அரசியலும் ஹஜ்ஜும் ஒன்று கலந்ததுனால ஹஜ்ஜி கமிட்டியில் உள்ள 2 அமைச்சர்மார்களோட ஒத்துமையின்மை காரணமாக சில ஏஜென்ட் முகங்களுக்கு பழிவாங்கப்பட்டதனால தான் இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுகிறது. இந்த மாதிரி நிலைமைகள் இது பல ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேண்டிக் கொள்கிறோம். கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 3 கொலை செய்யப்பட்டுள்ளனர். யக்கல பகுதியிலேயே இறுதி கொலை சம்பவம் பதிவாகியிருந்தது. இது தொடர்பான முழுமையான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளில் எதிர்பாருங்கள். இனி வெளிநாட்டுச் செய்தி. 1000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் காசாவின் வடபகுதியை விட்டு வெளியேறி வருகின்றனர். குறித்த பகுதியை தாம் இலக்கு வைத்துள்ளதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையிலேயே மக்கள் வெளியேற ஆரம்பித்துள்ளனர்.
காசா எல்லை மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் காரணமாக இதுவரை 17,000 பேர் அகதிகளாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது. இஸ்ரேலின் தாக்குதல்களினால் இதுவரை 172 பேர் உயிரிழந்து 1230 பேர் காயமடைந்துள்ள நிலையில் உலக நாடுகளின் தலைவர்கள் சிலர் இது தொடர்பில் சந்திப்பொன்றை நடத்த தயாராகி வருகின்றனர். காசா மீதான தாக்குதல் 7வது நாளாக இன்றைய தினமும் தீவிரமடைந்துள்ளது. இன்றைய தாக்குதலில் ஹமாஸின் 3 பயிற்சி நிலையங்கள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் காசாவின் தென்பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கட்டிடங்கள் சிலவற்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் நாட்டின் வடபகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பெருமளவானவர்கள் காயமடைந்துள்ளனர். தொடர்ச்சியான தாக்குதல்களினால் பீதி அடைந்துள்ள பலஸ்தீனிய மக்கள் 17,000 பேர் அகதிகளாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் தெரிவிக்கின்றது. தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் என தெரிவித்த காசாவை தளமாக கொண்ட பலஸ்தீன மனிதுரிமைகள் நிலையம் இஸ்ரேல் 147 வீடுகளை மிக மோசமாக சேதப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இனி விளையாட்டுச் செய்தி. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மஹல ஜெயவர்தன டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து விடைபெற தீர்மானித்துள்ளார். மஹல ஜெயவர்தனவின் இந்த தீர்மானத்தை அவர் எழுத்து மூலம் கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரிக்கு அறிவித்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவிக்கின்றது. தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுடனான போட்டிகளின் பின்னர் மஹல ஜெயவர்தன டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளார். தாம் விடைபெற எடுத்துள்ள தீர்மானம் மிகவும் வருத்தம் அளிப்பதாக மஹல ஜெயவர்தன இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. தான் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விடைபெறுவதற்கான காலம் வந்துள்ளதாக மஹல ஜெயவர்தன தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த 18 வருடங்களில் நாட்டுக்கு பெருமையை பெற்றுத்தர தன்னால் முடிந்துள்ளதாகவும் மஹல ஜெயவர்தனவின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1997 ஆண்டு டெஸ்ட் போட்டிகளுக்கான அந்தஸ்தை பெற்ற மஹல ஜெயவர்தன 145 போட்டிகளில் 11,493 ஓட்டங்களை தனதாக்கிக் கொண்டார். இந்த 145 போட்டிகளில் 33 சதங்களும் 48 அரை சதங்களும் அடங்குகின்றன. இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட இரண்டாவது வீரர் என்ற பெருமையை மஹல ஜெயவர்தன பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குழாய் கட்டமைப்பின் திருத்தப் பணிகளை முடிவுக்கு கொண்டு வந்து மசகு எண்ணெயை கொண்டு வரும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் அனுர பிரியதர்ஷனயாப்பா தெரிவித்தார். எதிர்வரும் நாட்களில் சப்கஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகளை ஆரம்பிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். கடலில் இருந்து மசகு எண்ணெயை கரைக்கு கொண்டு வரும் குழாய் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மே மாதம் 22ஆம் தேதி தொடக்கம் நேற்று வரையில் மசகு எண்ணெயை கொண்டு வர முடியாத நிலை காணப்பட்டது. ஆனால் நாட்டிற்கு மசகு எண்ணெய் கொண்டு வந்த கப்பல்கள் சில கொழும்பை அண்டிய துறைமுகங்களில் நங்கூரமிடப்பட்டிருந்தமையினால் அதற்கான தாமத கட்டணத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் செலுத்த வேண்டியிருந்தது. இதேவேளை மசகு எண்ணெய் இன்மையால் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி தொடக்கம் சபுகஸ்கந்தையின் எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. இதன் காரணமாக நாட்டின் எரிபொருள் தேவை 3 1 சுத்திகரிப்பின் மூலம் பெற்றுக்கொள்ளவிருந்த வாய்ப்பு இல்லாமல் போனது. நேற்று முதல் மசகு எண்ணெய் விநியோகத்தை ஆரம்பித்துள்ளோம். தற்போது 3 கப்பல்களில் நமக்கு மசகு எண்ணெய் உள்ளது. அவற்றை விரைவாக இறக்குவதற்கே நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். இதற்கு அமைவாக சுத்திகரிப்பு பணிகளை விரைவாக ஆரம்பிக்க முடியும். இந்த குழாயை சீர்திருத்த முடிந்தமையிட்டு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. குறித்த குழாய் கட்டமைப்பை 12 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு குழாயை கொண்டு சீர்திருத்தியுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. உரிய குழாய்களை 30 ஆண்டுகள் பயன்படுத்தியுள்ளோம். அந்த குழாய்க்கு பதிலாக 20க்கும் அதிகமான நாடுகள் புறக்கணித்த மனோலி என்ற குழாயை பயன்படுத்தியமையினாலேயே கடந்த 27ஆம் தேதி தொடக்கம் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. 25 கோடிக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளது. விமானம் மூலம் பல்வேறு பொருட்களை கொண்டு வரும் நிலையில் இந்த குழாய் பழுதடைந்து 47 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரையில் சிறந்த தரத்திலான குழாயை கொண்டு வர முடியவில்லை. நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். शक्ति